இன்னைக்கு தமிழகத்துல ரொம்பவும் பேசுபொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். சார்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ். இது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்களை, சிறப்பு திருத்தங்களை செய்கிறது. இது என்னென்ன திருத்தம்னா, சில பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க. இறந்தவங்களுடைய பேரை நீக்கணும். சில பேர் 2 இடத்துல வாக்காளர்களாக இருப்பாங்க. அதுகளை ஏதாவது ஒரு இடத்துல வாக்காளராகி ஒரு இடத்த நீக்கணும். ஒரு ஒரு பெயரை நீக்கணும். சில பேர் ஒரு இடத்துல பணிபுரிப்பாங்க. பணிபுரிஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய பேரை எடுக்கணும். சில வெளிநாட்டினர்கள் போலியான ஆவணங்களை கொடுத்து நம்ம நாட்டில் வாக்காளராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்களை அவங்க ஆவணங்களை உண்மைத்தன்மையை கண்டறிந்து அதை நீக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துடைய நோக்கம். இது இப்போ சில பேர் இப்போ இருக்கிற டிஎம்கே சில டிஎம்கே கூட்டணிகள்லாம் சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் வாக்காளர்களை ஆக்கி அதன் மூலமாக இவங்க ஜெயிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த அறிவிக்கும் பொழுதே சொல்லிருச்சு. தமிழகத்தில் அறிவிக்கும் பொழுதே இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து யாருமே வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதோ திருத்துறதோ நீக்கிறதுக்கோ எந்த மனுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. அப்படிங்கும்போது எப்படி புதுசாக ஒரு ஆளுகளை சேர்க்க முடியும்? அப்படிங்கிறது அவங்கள எப்படி சேர்க்கவே முடியாது. என்னென்னா, இந்த வாக்காளர் திருத்தம் தமிழகத்தில் எப்படி நடக்க போகுதுன்னா, அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரை இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸுக்கெலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4 வரை வீடு வீடாக போய் சரி பார்க்குறாங்க. இந்த ஆவணங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் சரியான்னு சொல்லி சரி பார்க்குறாங்க. டிசம்பர் 4லேருந்து ஜனவரி 8 வரை ஏதாவது ஆட்சேபனைகள், ஏதாவது உரிமை கோரல், என்னுடைய வாக்கு தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது உரிமை கோரல் இருந்துச்சுன்னா, அது அவங்களுடைய விஷயங்களை ஆவணங்களை கொடுத்து அதை உரிமை கோரலாம். ஜனவரி 31ஆம் தேதி வரை யாருனாலும் இந்த நடைமுறையில் எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜனவரி 31 வரை வாக்காளர்கள் குறைகளை கேட்குறாங்க, அவங்களை என்னெல்லாம் சொல்லி. இவ்வளவு பெரிய ப்ராசஸ்லாம் நடந்து முடிச்சு தான் பிப்ரவரி 7ஆம் தேதி வாக்காளருடைய இறுதிப்பட்டியலை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எங்கே புதுசாக ஒரு ஆளை வட மாநிலத்துக்காரங்களை சேர்க்க முடியும்? எதையுமே சேர்க்க முடியாது. இதை செய்ய போகிறதெல்லாம் தமிழக அரசுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் செய்ய போகிறாங்க. 1. 2வது, முஸ்லீம் கிறிஸ்தவர்களை ஓட்டெல்லாம் நீக்க போகிறாங்கன்னு. அவங்கள எப்படி நீக்க முடியும்? அவங்களாம் சரியான ஆவணங்களோட வாக்காளராக இந்திய குடிமகனாக இருக்காங்களே, அவங்கள எப்படி நீக்க முடியும்? இப்போ நீங்கள் அவங்க வெளிநாட்டுக்காரங்க நினைக்கிறீங்களா? இப்போ டிஎம்கே கூட்டணியெல்லாம் அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அதனால் நீக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா? வெளிநாட்டுக்காரங்களுடைய இதெல்லாம் நீக்க போகிறாங்கன்னு சொன்னதுனால கிறிஸ்டின் முஸ்லீம்கள் நீக்க போகிறாங்கன்னு தவறெல்லாம் புரிஞ்சுட்டாங்க போல தெரியுது. இது அதெல்லாம் இல்லை. ஜனநாயக ரீதியாக ஒரு முறையாக நம்ம நாட்டுடைய ஒரு குடிமகன், நம்ம நாட்டுடைய மக்கள் பிரதிநிதியை மக்களாகிய நம்மளே தேர்ந்தெடுக்கணும். அது போலி ஒரு ஓட்டு மூலமாகவோ 2 ஓட்டு இருக்கக்கூடிய நபர்களாலேயோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க ஆளுகளையோ நம்முடைய மக்கள் பிரதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தமாக தவிர இது புதுசாக சேர்க்கறதெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. என்னென்னா, பீகாரில் 28 லட்சத்தை எடுத்துட்டாங்க, பெரிய வாக்கு திருட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீகார் திருத்தத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் படி பார்த்தீங்கன்னா, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, வாக்காளர் திருத்தம் 28 லட்சம் பேர் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, யாருமே இதுவரை ஏன் என்னுடைய ஓட்டு தவறுதலாக நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஆள் கூட சொல்லலை. வாக்கு எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எடுத்த நபர்கள் யாருமே இதுவரை எதுவும் சொல்லலை. இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டயத்துலையும் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டைம் சொல்லிச்சு, இந்த டயத்துக்குள்ளே யாராவது உங்களுடைய குறைகள் இருந்தாலோ, யாராவது தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தாலோ ஆவணங்களோடு குறைகளை சொல்லுங்கன்னாங்க. இதுவரை யாருமே சொல்லலை. அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இது என்ன புதுசாக திணிக்கிறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் திணிக்குதுன்னு சொல்லி. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறது இதுதான் முதல் முறையா அப்படின்னா இல்லை. 1952 முதல் தேர்தலிருந்து 52, 56 வரை நடந்திருக்கு. 1961, 62 நடந்திருக்கு. 1965 நடந்திருக்கு. 1984 நடந்திருக்கு. 1989 நடந்திருக்கு.
1993 நடந்திருக்கு, 1995 நடந்திருக்கு, கடந்த 2003 நடந்திருக்கு. இவ்வளவெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது நடந்திருக்கு. அப்பெல்லாம் யாருமே வாய் திறக்கல, எந்த ஒரு விஷயம் இல்லை. இவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் அவசியமான ஒன்று. இந்த வாக்காளர்கள் யார் யார், வாக்காளர் மறுசீரமைப்புங்கிறது ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக சில அரசியல் பண்ணுங்கிறதுக்காக தேச பாதுகாப்பு விஷயத்திலையும் ஜனநாயக ரீதியான ஒரு செயல்பாடுகளையும் அரசியல் பண்ண நினைக்கிற இந்த அரசியல்வாதிகளை தமிழக மக்களாகிய நாம் புறக்கணிக்க வேண்டும். ஜனநாயகம் வளர்த்து ஜனநாயகம் தழைத்தோங்குவதற்கு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறது அவசியம். அதனால் டிஎம்கே அதோடைய கட்சிக்காரங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை விடுத்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படுறதற்கு வாய்ப்பளிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.